Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தி சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். ஸோ சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் மொத்தமாக பார்த்திங்கன்னா பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் பாண்டியாஸ், சேராஸும் வருவாங்க. பட் சேராஸ் பற்றி நம்மளுக்கு நம்ம சிலபஸில் இல்லை. இவங்க 3 பேர் ப்ளஸ் நாயக் ரூல் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மாடர்ன் இந்தியா டைம் பீரியடில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாம் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் கீழே வரும். ஸோ இன்றைக்கி பார்ட் 1ல் நம்ம பாண்டியாஸ், பல்லவாஸ் அண்ட் சோலாஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பல்லவாஸ், சோழாஸ், பாண்டியாஸ் இவங்க 3 பேருக்கும் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா 300 to 600 ADயில் ஹோல் ஆஃப் சவுத் இந்தியாவே காலப்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கீழே இருந்திருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து விடுதலை பெற்று தான் வந்திருப்பாங்க. அதில் அவங்கக்கிட்ட டைரெக்டாக சண்டை போட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல்லவாஸும் பாண்டியாஸும் தான் இருப்பாங்க. பல்லவாஸ் கிட்டேருந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் பவருக்கு வந்தது தான் சோலாஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம பல்லவாஸ் பற்றி பார்ப்போம். 300 to 600 AD, அதுக்கப்புறம் இப்போ 600 ADயோட செகண்ட் ஆஃப், அதாவது 570 ADலேருந்து 903 AD வரைக்கும் பல்லவாஸ், லேட்டாக பல்லவாஸோட ஆட்சி நடக்கும். ஸோ 570 ADயில் என்ன நடக்கும்னா சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கலபரர்களை எதிர்த்து போரிடுவார். அந்த வாரில் சிம்ம விஷ்ணு வின் பண்ணிடுவார். காலப்ராஸ் தோற்கடிக்கப்படுவாங்க. ஸோ இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்ம விஷ்ணு சண்டை போட்டுட்ருப்பார் காலபிராஸ் கிட்ட. இங்கே மதுரைனா இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இப்போ காலபிராஸ் கீழே தானே இருக்குது. அப்படி பார்க்கக்குள்ள இந்த இடத்துல சண்டை போட்டு காலபிராஸ் தோற்றுருவாங்க. ஸோ இந்த இடத்த சிம்ம விஷ்ணு எடுத்துப்பார். நெக்ஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு திருப்பி மதுரையில் இருக்கவங்க சண்டை போடுவாங்க. அவங்கக்கிட்டேயும் காலபிராஸ் தோற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் கிங்டம்ஸ் உருவாகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த பல்லவாஸ், பாண்டியாஸ் இவங்க 2 பேரையும் எதிர்த்து இங்கே நடுவில் சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சோழர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ இந்த பல்லவா எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு யாருக்குமே கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் என்னென்னா பெர்ஷியாலேருந்து வந்திருப்பாங்கன்றாங்க. இல்லைன்னா சாத்தவாகனாஸோட ஃபியோடேட்டஸ், அதாவது அவங்களுக்கு அப்புறம் சாத்தவாகனாவோட தலைமுறை தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைன்னா இவங்களோட கேபிட்டல் தொண்டை மண்டலம், அதாவது காஞ்சிபுரம் தான் தொண்டை மண்டலம். ஸோ அந்த இடத்துலையே இவங்க பிறந்து வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட நேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிய வரல. ஸோ கொஷினில் இதுமாரி கேட்கலாம், பல்லவாஸோட நேட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ் தான். இல்லைன்னா இது இல்லாமல் வேறு ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். டர்க்கி, இவங்க பெர்ஷியாவுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் மாற்றி கொடுக்கலாம். ஸோ கொஷின்ஸ் இந்த ஏரியாவில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு காலபிராஸை எடுத்து சண்டையிடுவார். ஸோ அவர் தான் இந்த லேட்டர் பல்லவாஸோட ஃபவுண்டர். அடுத்தது இவரோட கிங்டம் இவரோட டைனஸ்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்க விஷ்ணு குண்டின்லேருந்து நம்ம காவேரி ரிவர் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அது வரைக்கும் இவரோட டெரிட்டரி இருக்காம். ஸோ அது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திர பிரதேஷ், இங்கே விஷ்ணு குண்டிலேருந்து, ஸோ இங்கே காவேரி ரிவரோட எண்டு இங்கே முடியுது. ஸோ இது வரைக்குமே பல்லவாஸ் ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூலர்ஸும் நிறைய அவங்களுக்கு டைட்டில்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானேட் முகல்ஸ்னால் பார்த்துப்போம். முகலில் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர், அவரோட உண்மையான பேர் சலீமா இருக்கும். ஆனால் அவர் ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருந்துருப்பார். ஜஹாங்கீர்னால் கிங் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களும் இவங்களுக்கு புதுசாக பட்டம் கொடுத்துப்பாங்க. ஏதாச்சும் ஒரு போரில் போய் ஜெயிச்சிட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது போர் அடித்தாலே ஒரு பட்டம் கொடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இவரே கொடுத்துக்கிட்ட ஒரு பட்டம் அவனி சிம்ஹா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துக்கிட்டாரு. சிம்ஹானா நம்மளுக்கு தெரியும் லயன், அவனினா என்னன்னா எர்த். ஸோ லயன் ஆஃப் தி எர்த் தான் இவர் தான். சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் யார் வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் 1. ஸோ அவரோட டைம் பீரியடில் என்ன நடக்கும்னா இவர் கம்மன் தான் இருப்பார். பட் இவரை எதிர்த்து புலிகேசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு சாளுக்கியா கிங் ஒருத்தர் சண்டை போர் புரிவார். ஸோ இந்த சாளுக்கியா கிங்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பல்லவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே சாளுக்கியாஸ். ஸோ இங்கே ஓவர்லேப் ஆகுது இல்லை. ஸோ இந்த இடத்துக்காக தான் அவங்க சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இப்படி சண்டை போட்டுட்ருக்கக்குள்ள இந்த மகேந்திரவர்மன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அவர் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுவார். அப்புறம் அவர் வந்து இசை மியூசிக்கில் வந்து அவருக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டெம்பிள்ஸ்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலனா அவருக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதேமாரி அவர் வந்து பீஸ் லவரும் கூட. ஸோ இந்த போர்த்திறன்னா அவருக்கு வந்து அவ்வளோ இல்லை. ஸோ இப்படி வந்து இவர் எதிர்த்து போரிடக்குள்ள இவரால் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இவர் வந்து தோத்துடுவார். எப்படி தோற்றுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தோற்றுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் மட்ட விலாச பிரகாசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதுவார். ஆக்சுவலி அவர் அதுக்காகனா எழுதியிருக்க மாட்டார், நான் சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இவர் கொஞ்சமாச்சும் வந்து அந்த போரில் வந்து நாட்டம் செலுத்தியிருக்கலாம். பட் இவர் வந்து வெறும் பெயிண்டிங்ஸ், மியூசிக்ஸ் அதில் வந்து நாட்டம் செலுத்துறதுனால அவரால் வந்து சரியாக போர் புரிய முடியல. அவருக்கு கொடுத்துருக்க டைட்டில்னா கூட நீங்கள் பார்க்கலாம், சித்திரகார புலி, சங்கீர்த்த ஜாதி அண்ட் விசித்திர சித்தா. ஸோ இந்த டைட்டில்லேருந்தே தெரியுது, சித்திரம்னா நம்மளுக்கு வந்து பெயிண்டிங்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் சங்கீர்த்தன் ஜாதினா வந்து மியூசிக் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ விசித்திர சித்தானா அவர் ஆக்சுவலி வந்து ராஜா தான், ஆனால் ராஜா மாதிரி இல்லாமல் ஏதோ கோர்ட் போயட் மாதிரி நடந்திருக்காருல்ல இந்த இடத்துல. ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கார்ல. ஸோ விசித்திர சித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைட்டில் 3. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அவருக்கு எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்து தோத்தாரா ஜெயிச்சாரானா இந்த மியூசிக், இந்த பெயிண்டிங்ஸில் வந்து நாட்டம் செலுத்துறதுனால அவரால் வாரில் வந்து சரியாக வந்து போர் புரிய முடியல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜைனிசம் வந்து ஃபாலோ பண்ணார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்பரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் வந்து அதுக்கப்புறம் சைவீசத்துக்கு அவரை வந்து தன்னை மாற்றிக்கிட்டார். இவர் ஏற்கனவே வந்து போரில் வந்து ரொம்ப மட்டமாக தோற்றதுனால மட்ட விலாச பிரகாசனா எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பகவத் வியூகம், இதுக்கப்புறமாச்சு நம்ம ஒரு வியூகம் வகுத்து தான் போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஸோ அதுக்காக எழுதப்பட்டது தான் வந்து பகவத் யூகம். இதெல்லாம் வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நானே சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நடக்கலை. மகேந்திரவர்மன் 1க்கு அப்புறம் அவரோட சன் நரசிம்மவர்மன் 1 வருவார். ஆனால் இவர் வந்து அவர் அப்பா மாதிரி இல்லாமல் இவர் வந்து ஒரு பெரிய கிரேட் ரெஸ்லர். இவர் நல்ல போர்த்திறனும் இவருக்கு வந்து நல்லா இருந்தது. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த புலிகேசி 2 அவர் அப்பாவை வந்து தோக்கடிச்சார்ல, அவர் கூட வந்து இவர் வந்து போருக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஸோ இவர் போர் புரிஞ்சு புலிகேசன் 2வை வந்து அடிச்சுட்டு அந்த புலிகேசன் 2 ஆக்சுவலி இந்த ஒரு சாளுக்கியா கிங் தானே. ஸோ அவங்களோட கேபிட்டலான இந்த வாதாபியையும் கேப்சர் பண்ணிடுவார். கேப்சர் பண்ணதுனால அவருக்கு வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறாங்க எல்லாரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் வந்து இவ்வளோ தூரம் இருப்பாங்க. இவர் போய் இங்கேருந்த வாதாபியை கேப்சர் பண்ணதுனால இதுவும் வந்து பல்லவாஸோட டெரிட்டரியில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து சிலோன் எக்ஸ்பெடிஷன் பண்ணுவார். சிலோனுக்கு வந்து போர் தொடுத்து போவார். எதுக்காகனா அவரோட ஃப்ரெண்ட் மாரவர்மன் வந்து அங்கே இருப்பார். அவருக்கு எதிராக அங்கே ஒரு கிளர்ச்சி வந்து எழுந்திருக்கும். ஸோ அதை சப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிருப்பார். ஸோ அதை வந்து சிலோன் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவரோட டைம் பீரியடில் வந்து ஹியூன்சுவாங் இவரோட கேபிட்டலான தொண்டை மண்டலம் அண்ட் காஞ்சிபுரமில் இருக்க தொண்டை மண்டலம் வந்து விசிட் பண்ணியிருப்பார். இப்படி விசிட் பண்ணக்குள்ள ஹியூன்சுவாங் காஞ்சிபுரத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் வெறும் வந்து 6 மைல் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இவர் என்னென்ன கட்டியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோனோலித்திக் ரதாஸ், மகாபலிபுரத்தில் ஒரே கருங்கலான ஒரு சிலை ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை யார் கட்டினான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 1 தான். நரசிம்மவர்மன் 1க்கு அப்புறம் அவரோட சன் மகேந்திரவர்மன் 1 வருவார். அவரும் வந்து அவருடைய அப்பா மாதிரியே வந்து ரொம்ப நல்ல ரூலர்னால் வந்து இல்லை. அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் 1க்கு அப்புறம் பரமேஸ்வரன் 1 சொல்லிட்டு அவரோட சன் வருவார். அவரும் ஒழுங்கான ரூல் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2. ஸோ இவர் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ் லவர். இவரோட டைம் பீரியடில் வந்து தமிழ்நாடு, அதாவது அந்த காஞ்சிபுரம் அந்த ஏரியானா இவங்களோட பல்லவர்கள் ஆண்ட ஏரியானா ரொம்பவும் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன டெம்பிள்ஸ் வந்து கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் டெம்பிள், அப்புறம் மகாபலிபுரத்தில் வந்து ஷோர் டெம்பிள், அதாவது பனமலையில் வந்து தலகிரிவரா டெம்பிள், இது 3த்தையும் வந்து இவர் கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இவரோட டைட்டில் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா. இப்போ எப்படி சிம்ம விஷ்ணு அவருக்கு வந்து அவனி சிம்மான்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டாரோ, இந்த மாதிரி இவர் வந்து ராஜசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் 1 டைம் பீரியடில் வந்து சைனீஸ் பில்கிரிமேஜ் ஹியூன்சுவாங் வந்து விசிட் பண்ணுவார்.
அதே நரசிம்மவர்மன் 2 டைம் பீரியடில் வந்து தண்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். தண்டின்னு எழுதின புக் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். அது வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பாருனா சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருப்பார், அவந்தி சுந்தரி கதாசரா அப்படின்னு சொல்லிட்டு. நரசிம்மவர்மன் 2க்கு அப்புறம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட சன்னான பரமேஸ்வரன் 2 வந்து வருவார். இங்கே 22ன்னு கொடுத்துருக்கேன், சொல்லி 2 தான் அது. பரமேஸ்வரன் 2 வருவார். ஸோ இவருக்கும் யாருக்கும் சண்டை வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாளுக்கியா ரூலருக்கும் பல்லவா ரூலருக்கும் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சண்டை நடக்கும். ஸோ இவர் வந்து ஒரு சாளுக்கியா ரூலர்கிட்ட தான் வந்து சண்டை போடுறாரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து விக்ரமாதித்யா 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து இந்த பேட்டிலுக்கு அப்புறம் இதுலேயும் தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பேட்டிலுக்கு அப்புறம் வந்து கங்காஸ் கூட வந்து ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அந்த பேட்டில் நடக்கக்குள்ளே வந்து இவர் இறந்துடுறாரு. ஸோ இந்த கங்காஸ் யார், எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். மேப்பில் காமிக்கிறவங்களுக்கு இந்த ரீஜியனில் இருக்கவங்க தான் வந்து கங்காஸ். ஸோ இங்கே பல்லவாஸ் இருக்காங்க, இங்கே வந்து சாளுக்கியாஸ் இருக்காங்க. இவர் வந்து இந்த கங்காஸ் கூட சண்டை போடக்குள்ளே வந்து தோற்று ஆக்சுவலி வந்து அவர் ஆல்மோஸ்ட் செத்துருவார் அந்த வாரில். அடுத்தது பரமேஸ்வரன் இறந்ததுக்கப்புறம் சிம்ம விஷ்ணுவோட வம்சாவளி, அதாவது அவரோட சன்ஸ் பேரன் அதேமாரி வந்த கடைசி ரூலர் வந்து இந்த பரமேஸ்வரன் தான். அதுக்கப்புறம் யார் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு ஹிரண்யவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருப்பார். ஸோ அவரோட சன்னான நந்திவர்மன் வந்து ரூல் கூறுவார். இவர் வந்து இப்போது பரமேஸ்வரன் இறந்துட்டாங்களா, ஸோ அங்கே வந்து ஒரு வேக்கன்சி இருக்கும். ஸோ அதை வந்து நிரப்பணும்னு சொல்கிறதுக்காக இந்த கோர்ட் போயர்ஸ் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இவரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யார் சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் லேர்னிங்லேருந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த காலேஜ் ஆஃப் லேர்னிங்கை என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா கட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து வைகுண்ட பெருமாள் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெம்பிள் மட்டும் கட்டியிருப்பார். ஸோ இவருக்கு அப்புறம் வர ரூலர்ஸ் எல்லாமே வந்து வீக் ரூலர்ஸ். ஸோ லாஸ்ட்டாக பல்லவ ரூலர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பராஜித்தா. ஸோ அப்பராஜித்தா எப்படி அவருக்கு அப்புறம் வந்து ஆட்சி முடியும்னா சோழா ரூலர்ஸான ஒரு ஆதித்யா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் இந்த அப்பராஜித்தாவுக்கும் வந்து ஒரு சண்டை வரும். ஸோ அந்த சண்டையில் வந்து ஆதித்யா 1 வந்து வின் பண்ணிடுவார், இந்த அப்பராஜித்தா வந்து தோற்கடிக்கப்படுவார். ஸோ இதனால் வந்து இதோட பல்லவாவோட ரூலிங் வந்து முடிஞ்சிடும் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் வரப்போகிறது வந்து சோலாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சோலாஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பல்லவாஸில் இருக்க அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன லிட்ரேச்சர் ஒர்க் அவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து 4ஆக பிரிக்கலாம். மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலம், கோட்டம்ஸ், நாடு, ஊர். இந்த மண்டலம் வந்து அவங்க வந்து ராஷ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே கோட்டம் வந்து விஷயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நாடு, ஊர்னா வந்து வில்லேஜ். ஆக்சுவலி இந்த ஊரில் வந்து ஒரு வில்லேஜ்லேயும் வந்து ஒரு ஊரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஊரவைனா வில்லேஜ் அசம்பிளிஸ். ஸோ அவங்க தான் வந்து அந்த வில்லேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 20 வாரியம்ஸ் இருக்கும். வாரியம்ஸ்னால் இப்போ வந்து மினிஸ்ட்ரி மாதிரி, இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுதான் வந்து 20 வாரியம்ஸ் வந்து மொத்தமாக இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட லிட்ரரி ஒர்க்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கீர்த்தார்ஜுனியம் எழுதியிருக்காரு. அடுத்தது நந்தி கலம்பகம், அப்புறம் பெருந்தேவனாரோட பாரத வேம்பா. மகேந்திரவர்மன் 1 வந்து பாரத வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பார். அதுவே பெருந்தேவனார் வந்து பாரத வெம்பா. ஓகேவா. நெக்ஸ்ட் இவங்களோட டெம்பிள் ஸ்டைல் என்ன 4 ஸ்டைலில் வந்து கட்டியிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் டெம்பிள்ஸ். இப்போ வந்து ஒரு பெரிய மலை இருந்ததுன்னா அது அப்படியே குடஞ்சி வந்து டெம்பிள் கட்டுற மாதிரி. அடுத்தது மோனோலித்திக் ரத்தாஸ். இது வந்து நம்ம மகாபலிபுரத்தில் இந்த மோனோலித்திக் ஒரே கல்லில் வந்து செய்யப்பட்ட ஒரே பாறையில் செய்யப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ராஜசிம்ஹா ஸ்டைல். இந்த கைலாசநாதர் டெம்பிள் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஷோர் டெம்பிள், அதெல்லாம் வந்து ராஜசிம்ஹா கட்டினது. அதெல்லாம் வந்து வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதை வந்து ராஜசிம்ஹா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4th பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். இதுதான் வந்து இப்போது நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ பல்லவாஸை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வந்து சோலாஸ் வருவாங்க. ஸோ சோலாஸ் பல்லவாஸோட லாஸ்ட் ரூலர் வந்து அப்பராஜித் சொல்லிட்டு பார்த்தோம். அவர் கூட ஆதித்யா 1 சோலா ரூலர் வந்து சண்டை போட்டு பல்லவாஸை வந்து வீழ்த்தி சோலா கிங்டம் வந்து உருவாக்கியிருப்பார். பட் அவருக்கு முன்னாடி அவரோட அப்பாவான விஜயாலயா வந்து சோலாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் இவர் சண்டை போட்டு இந்த கிங்டம் வந்து உருவாக்குவார். ஸோ இவர் வந்து பல்லவாஸ் மட்டும் இல்லாமல் வேறு யார் யார் கூட சண்டை போட்டுப்பார்னா கங்காஸ் அண்ட் கொங்கு. ஸோ இந்த கங்காஸ்னால் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கோயம்புத்தூர் அந்த ரீஜியனில் இருக்கவங்க. அதுவே கொங்கு வந்து கேரளாவில் இருக்கு. கொங்கு சொல்கிறது வந்து நார்தர்ன் கேரளாவில் இருக்க ஒரு இடம். ஸோ ஆதித்யாவுக்கு அப்புறம் வந்து பராண்டக சோழன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் பார்த்திங்கன்னா மதுரை கொண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டைட்டில் இருக்கும். அது எதனாலனா பாண்டியாஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ் பேரலாக ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அப்படி ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஒரு பாண்டிய ரூலர்கிட்ட ஒரு சண்டை போட்டு மதுரையை வந்து கேப்சர் பண்ணிடுவார். ஸோ மதுரையை கேப்சர் பண்ணிடுறதுனால இவருக்கு வந்து மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வரும். ஸோ இவரோட டைம் பீரியடில் வந்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இவரோட டைம் பீரியடில் தான் வந்து அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆனது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த பராண்டக சோழன் பாருங்கள், அவரோட டைம் பீரியடில் என்ன நடக்கும்னா பேட்டில் ஆஃப் தக்கொல்லம் சொல்கிற இடத்துல வந்து ஒரு பேட்டில் நடக்கும். யாருக்கும்னா பராண்டகாக்கும் கிருஷ்ணா 3 ராஷ்டிரகுத்தா ரூலரான கிருஷ்ணா 3ன்னு சொல்லிட்டு ஒருத்தவருக்கும் நடக்கும். இந்த பேட்டிலில் வந்து பராண்டகா இறந்துடுவார். அவரோட 3 சன்ஸுமே வந்து இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரூலர்ஸ் வருவாங்க. ராஜத்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூலர்ஸ் வருவாங்க. அதில் ஆரண்யஜியம் அவரோட சன்னான ஆதித்யா 2, அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மன் குந்தவி அவருக்கு வந்து 2 சன் ஒரு டாட்டர் இருப்பாங்க. ஸோ அதில் 2வது சன் தான் வந்து ராஜராஜ சோழன். ஸோ பராண்டகாவோட பேரன் தான் வந்து ராஜராஜ சோழன். நடுவில் வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வீக் ரூலர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ராஜராஜ சோழன் தான் பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா அவர் வந்து பல்லவாஸ், சோழாஸ், சேராஸ், அப்புறம் எல்லாரையுமே பல்லவாஸ், பாண்டியாஸ், சேராஸ் இவங்க 3 பேருமே வந்து தோக்கடிச்சிருப்பார். அதனால் இவருக்கு வந்து மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா சிலோன், அதாவது ஸ்ரீலங்கா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இப்போது இங்கே வந்து இந்தியா இருக்குன்னா இங்கே சிலோன் இருக்கும். அதில் ஆஃப் தி பாட்டை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். யார்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கும் மஹிந்தா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலருக்கும் சண்டை நடக்கும். ஸோ அவரை தோக்கடிச்சிட்டு இவர் வந்து ஆஃப் ஸ்ரீலங்காவை வந்து நார்த்தன் ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ அப்படி கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஸ்ரீலங்காவில் வந்து அனுராதபுரம் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல சிவன் டெம்பிளை கட்டுவார். ஸோ இதுலேருந்தே வந்து சோலாஸ் எல்லாருமே வந்து சைவிசம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் வந்து ராஜராஜ சோழன் சொல்லிட்டு சிவாஜி நடித்த ஒரு படம் கூட இருக்குது. அதிலே கூட வந்து நிறைய சீன்ஸ் வந்து சிவனை பேஸ் பண்ணி தான் வந்து வருமே. ஸோ இவர் வந்து இந்த சிவன் டெம்பிள் கட்டியிருக்காரா. இவருக்கு இன்னொரு என்ன டைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவன் அடி சிவபாத சேகரா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைட்டில் இவருக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட டைம் பீரியடில் தான் வந்து தேவாரம் கலெக்ட் பண்ணி அதை வந்து கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது நிறைய அந்த இதை வந்து செல்லரிச்சிருக்கும். ஸோ அதை வந்து திருத்தி எழுதியிருப்பாங்க இவரோட டைம் பீரியடில் தான். அதுக்கப்புறம் 1010 AD பார்த்திங்கன்னா இவர் வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் கட்டியிருப்பார். அந்த பிரகதீஸ்வரா டெம்பிளோட ஹைட் வந்து 216 ஃபீட்டாக மொத்தமாக. அதுக்கப்புறம் அதில் வந்து 13 டயர்ஸ் இருக்கும். டயர்ஸ்னால் வந்து அத்தனை படிக்கல், அதாவது அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அத்தனை அடுக்காக வந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1001 AD பார்த்திங்கன்னா வரி புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவரோட டைம் பீரியடில் இருந்த ஒரு சேனாதிபதி, அதாவது மினிஸ்டர். அவரோட பேர் வந்து குரவன். அதுக்கப்புறம் இவரோட சன்னான ராஜேந்திர 1 வந்து ஆட்சிக்கு வருவார். இவர் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பார்னா நம்ம நேற்றே பார்த்துருப்போம். முன்னாடி வந்து கிருஷ்ணதேவரோட டைம் பீரியடில் வந்து விஜயநகரா டைம் பீரியடில் வந்து இந்த ராய்ச்சூர் டோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இந்த கிருஷ்ணா துங்கபத்ரா ரிவருக்கு நடுவில். ஸோ அந்த டோப் ரீஜியனையும் வந்து இவர் கேப்சர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வனவாசினா வந்து கடாரம், அதாவது இந்த இந்தோனேஷியானா இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் கொல்லிப்பாக்கல், மண்ணை கடகம், இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், இது வந்து ஃபுல்லாக இந்தியா. அதுக்கப்புறம்
இந்தோனேஷியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த அந்தமான் நிக்கோபாரும் வந்து அப்போது வந்து சோலா ராஜேந்திரா அவரோட கையில் தான் வந்து இருந்திருக்கே. அதுக்கப்புறம் இவர் வந்து சி ரூட் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்படி தான் வந்து சி ரூட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இவங்களோட டைம் பீரியடில். ஸோ சி ட்ரேடும் வந்து இவங்களோட டைம் பீரியடில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு பெங்கால் ரூலரான மஹிபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வீழ்த்திட்டு அங்கேருந்து கங்கை ரிவர், இப்போது இந்தியா இங்கே இருக்கலாம், இந்த இடத்துல வந்து பெங்கால் இருக்கும். ஸோ மேலேருந்து எல்லா ரிவர் வந்து இங்கே தான் கங்கா ரிவர் அங்கே வந்து மேலேருந்து வரும். ஸோ இங்கே தான் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ அப்படி ட்ரைன் ஆகக்குள்ளே அந்த ரிவரோட தண்ணியை எடுத்து வந்து இவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து பில்ட் பண்ணுவார். ஸோ அப்படி பில்ட் பண்ணுறதுனால இவருக்கு வந்து என்ன பேர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியானா கேப்சர் பண்ணிட்டாருன்னு சொன்னால, ஸோ இந்தோனேஷியாவோட அப்போத்திய நேம் வந்து கடாரம். ஸோ கடாரம் கொண்டான். அடுத்தது இவரோட இன்னொரு நேம் வந்து பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த தேவாரம்னா இவரோட டைம் பீரியடில் வந்து இது பண்ணாங்கல்ல, அதனால வந்து இவருக்கு பண்டித சோழன். நெக்ஸ்ட் வந்து யாருன்னா குலோத்துங்க சோழன். இவர் வந்து கலிங்காவையும் கேப்சர் பண்ணிடுவார். கலிங்கானா இப்போ இந்தியா இங்கேனா தமிழ்நாடு, இங்கே வந்து ஆந்திர பிரதேஷ், மேலே வந்து ஒடிஷா இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து அப்போது கலிங்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து இருந்த டாக்ஸ்லாம் வந்து இவர் வந்து வேவ் பண்ணிடுவார். அதனால் இவர் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மூவியில் நான் பார்த்துப்போம், விஸ்வரூபமா தசாவதார மூவியில் கமல்ஹாசன் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நெப்போலியனுக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு சண்டை நடக்கும்ல, அது வந்து நெப்போலியன் வந்து ஒரு சோழ ரூலராக இருப்பார். யாருன்னா குலோத்துங்கன் தான் அவரோட பேரும். பட் இந்த குலோத்துங்கன் இல்லை, இவரோட பேரன் குலோத்துங்கன் தான் வந்து நெப்போலியன். அவர் வந்து அந்த ரோல் தான் பண்ணியிருப்பார் அதில். ஸோ அதில் வந்து கமல்ஹாசன் சொல்லியிருப்பார், சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சோழ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பார். ஸோ இவரோட பேரன் தான் வந்து அப்போ இருந்த அந்த நெப்போலியன். ஸோ சுங்கம் தவிர்த்த சோழன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட தாத்தாவான இந்த குலோத்துங்கன். நெக்ஸ்ட் வந்து இவர் என்னென்னா யாருன்னா பேட்ரனைஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டான், ஒட்டக்குத்தர், புகழேந்தி அண்ட் கம்பர். ஸோ இவங்களோட அப்போ குலோத்துங்கனுடைய கான்டெம்பரரி தான் வந்து இவங்கெல்லாம் வந்து அவரோட டைம் பீரியடில் தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 3. ஸோ குலோத்துங்கன் 1க்கு அப்புறம் வந்த ரூலர்ஸ் யாருமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து ராஜேந்திரா 3 வருவார். இவர் தான் வந்து லாஸ்ட்டு சோழா ரூலர். இவருக்கும் யாருக்கும் சண்டை நடக்கும்னா பாண்டியன்ஸ்க்கும் சோலாஸ்க்கும் வந்து சண்டை நடக்கும். அந்த பாண்டியன் ரூலர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன் 2. ஸோ இந்த சண்டையில் வந்து ராஜேந்திரா 3 தோற்றுருவார். ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ சோலாஸ் பல்லவாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்டியாஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ சோலாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் பல்லவாஸ் தான். மண்டலம்ஸ், கோட்டம்ஸ், நாடு, ஊர் தான். இதில் வந்து நாடு வந்து வளநாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஊர்னா வந்து வில்லேஜ் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்க வந்து வில்லேஜில் வந்து ஹெட்டை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா செல்ஃபாக வந்து குடவோலை சிஸ்டம் மூலயமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது சிறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா அங்கே இருந்த விமன்னா வந்து இப்போ நம்ம வீட்டில் அம்மானா வந்து சின்ன சின்னதாக சேர்த்து வைப்போம்ல நம்ம எல்லாம், அதுதான் வந்து அப்போது வந்து சிறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8000. திருமுக்கூடலில் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அடுத்தது திருபுவனம்லேயும் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி வந்து இருக்குது. இது இவங்களோட டைம் பீரியடில் கட்டப்பட்ட 3 டெம்பிள்ஸை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க அந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் 1010 AD கட்டினார் சொல்லிட்டு பார்த்தோம்ல. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு சிவன் டெம்பிள் கட்டியிருக்காங்க அது. அதுக்கப்புறம் அல்லவட்டேஸ்வரா டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா தாராசுரமில் இருக்குது. ஸோ இந்த 3 டெம்பிள்ஸும் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்டியாஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பாண்டியாஸில் வந்து ஃபஸ்ட் பாண்டியா, செகண்ட் பாண்டியா எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாண்டியா எம்பையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காலபராஸ்க்கு அப்புறம் பல்லவாஸ் வராங்கல்ல, அப்போது வந்த ஒரு ஆட்சி வந்து இது. ஸோ காலபராஸை எதிர்த்து அவங்கக்கிட்டேருந்து இண்டிபெண்ட் ஆகி வந்தது வந்து ஃபஸ்ட் பாண்டியாஸ். ஸோ அதை யார் வந்து எதிர்த்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கோன். ஸோ அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட் பாண்டியன் எம்பையரோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரூலர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து அன்எஃபிஷியன்ட் ரூலர்ஸ். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன், அப்புறம் ரணதீரன், மாரவர்மன், ராஜசிம்ஹா, வரகுணா, அடுத்தது ஸ்ரீவல்லபா.
ஸோ இவங்க யாருமே வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இதில் வந்து இந்த ஸ்ரீமார ஸ்ரீவல்லபா என்ன பண்ணியிருப்பார்னா சித்தன்னவாசல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து இவரோட டைம் பீரியடில் வந்து வரைஞ்சது தான். அது என்ன பெயிண்டிங்னா வந்து முரல் பெயிண்டிங்னா வந்து செவுத்தில் வரைகிறது தான் வந்து முரல் பெயிண்டிங். நம்ம வந்து இப்போது யூஸ்வலாக நிறையா டெம்பிள்ஸில் பார்த்துருப்போம். எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து முரல் பெயிண்டிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து நடுவில் வந்து சோழர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ சோழர்களுக்கு அப்புறம் வந்து திருப்பி பாண்டியாஸ் வந்து அவங்கள வீழ்த்திட்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்தது தான் வந்து செகண்ட் பாண்டியன் எம்பையர். இது வந்து 13th and 14th century ஏடியில் வந்து நடந்திருக்கும். இது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்ரம பாண்டியாக்கும் வீரபாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து சண்டை நடக்கும். இப்படி நடக்கக்குள்ள இப்போ வந்து நம்ம குலோத்துங்கா 1 பற்றி பார்த்தோமா, அதுக்கப்புறம் அவரோட பேரனான குலோத்துங்கா 3 வருவார். ஸோ அவர் வந்து இந்த விக்ரம பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். விக்ரம பாண்டியா வீரபாண்டியா இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து வார் ஆஃப் செசஷன் நடக்குள்ள இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இவரோட சப்போர்ட்னால விக்ரம பாண்டியா வந்து ஜெயிச்சிடுவார். ஸோ இவர் வந்து ஒரு பாண்டியன் எம்பையரை வந்து உருவாக்குவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, விக்ரம பாண்டியாவுக்கு அப்புறம் அவரோட சன்னான ஜட்டவர்மன் குலசேகரன் 1 வருவார். இவரை பற்றினா பெருசாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இவரோட சன்னான மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1. இவருக்கும் குலோத்துங்கா 3, இவரோட தாத்தா வந்து குலோத்துங்கா 3யோட சப்போர்ட்டால் தான் இந்த பாண்டியன் கிங்டமே திருப்பி நிறுவியிருப்பார். பட் இவர் வந்து திருப்பி அந்த குலோத்துங்கா 3 கூடயே வந்து சண்டை போடுவார். அந்த சண்டையில் இந்த குலோத்துங்கா 3 வந்து இறந்துடுவார். ஸோ இறந்துட்டு எதுக்கு சண்டை போடுவார்னா, அந்த கிங்டம் வந்து இப்படி சண்டை போடக்குள்ள அந்த குலோத்துங்கா வந்து 3 இறந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட சன் ராஜராஜா 3 வந்து இவர் கூட திருப்பி சண்டை போடுவார். அந்த பேட்டில்லே வந்து இவர் சண்டை போடக்குள்ள அந்த ராஜராஜா 3க்கு வந்து ஹோசலா வந்து சப்போர்ட்க்கு வந்துடுவாங்க, ஹோசலா ரூலர்ஸ்லாம். ஸோ இதுக்கு மீறி வந்து இவரால் வந்து சண்டையை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவார்னா, டெரிட்டரியை வந்து திருப்பி ராஜராஜா 3க்கே வந்து கொடுத்துருவார். ஸோ அப்படி கொடுத்ததுனால இவருக்கு வந்து என்ன பேர் வரும்னா, சோநாடு வழங்கியருளிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரவர்மன் சுந்தர பாண்டியனை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது மாரவர்மன் சுந்தர பாண்டியன் 2. ஸோ இவருக்கும் ராஜேந்திரா 3க்கும் வந்து சண்டை வரும். ஸோ இந்த சண்டையில் வந்து ராஜேந்திரா 3 வந்து திருப்பி தோற்கடிக்கப்படுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 2க்கு அப்புறம் யார் வருவார்னா, ஜட்டவர்மன் சுந்தரபாண்டியன் 1. ஸோ இவர் வந்து இவரோட டைட்டில் என்னென்னா, இவங்கள பற்றி எதுவும் புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுக்கல. பட் இவங்களுக்கு என்னென்ன டைட்டில் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்கள பற்றி வந்து என்னென்ன டைட்டில்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா போதும். ஸோ இந்த ஜட்டவர்மன் சுந்தரபாண்டியன் 1க்கு வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, எம்மண்டலமும் கொண்டருளிய மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மாரவர்மன் குலசேகரன் 1. இவர் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கொல்லம்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த கேரளாவில் வந்து ஒரு நார்த்தன் இடம் தான் வந்து கொல்லம் கொங்கு எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த வந்து இவர் கேப்சர் பண்ணியிருப்பார். அதனால் இவர் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவரோட வந்து பாண்டியன் கிங்டமும் முடியுது. அவர் தான் வந்து லாஸ்ட் ரூலர் பாண்டியன் கிங்டமோட. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா, மண்டலம், வளநாடு அண்ட் ஊர் மட்டும். நடுவில் வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காது. மண்டலம், வளநாடு, ஊர் தான். இது மாதிரி வந்து இவங்களும் வந்து வாரியம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மொத்தமாக வந்து 5 வாரியம் தான் இவங்க வச்சுருப்பாங்க. என்னென்னா, அறநிலை வாரியம், நீர்நிலை வாரியம், நீதி வாரியம், நாணய வாரியம், வரி தாண்டல் வாரியம் சொல்லிட்டு 5 வாரியம் வச்சுருப்பாங்க. சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் வந்து நம்ம பல்லவாஸ், சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது நாயக் ரூல் இன் தமிழ்நாடு பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இவங்கள பற்றி டெப்த்தாலாம் வந்து ரொம்ப போக வேணாம் நம்ம. ஏன்னா வந்து ரொம்ப பேசிக்காக தான் வந்து கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்போ கவர் பண்ண டாபிக்ஸ்லேருந்தே மோஸ்ட்லி மோரோவர் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும். அது இல்லாமல் இவங்களோட லிட்ரேச்சர் ஒர்க் சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ட்ரிக்ஸோடு வந்து நெக்ஸ்ட்டு அந்த நாயக் ரூல் இன் தமிழ்நாடு வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நாயக் ரூல் இன் தமிழ்நாடு பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.